டைரக்டர் மோகன்ஜி அவரோட இயக்கத்தில் திரௌபதி 2 எடுத்திருக்காங்க. அதோட பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் சின்மை அவர்கள் பாடியிருக்காங்க. ட்விட்டரில் அல்லது எந்த சோஷியல் மீடியா கரெக்டாக தெரில. அதில் யாரோ அவர் இந்த மாதிரி ஜாதி அடிப்படையாக வச்சு படம் எடுக்கிறவர், அதுக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அந்த இதில் எதுக்கு பாடியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க எனக்கு அவங்களோட சித்தாந்தம் பற்றி தெரியல, ஐ ஆம் அகெயின்ஸ்ட் ஃபார் தட், தெரியாமல் நான் பாடிட்டேன். பிகாஸ் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான். அவர் என்னோட லாங் டைம் ஃப்ரெண்டு. அவர் கூப்பிட்டதுனால தான் நான் அந்த பாட்டு பாடினேன்ற மாதிரி அவங்க அந்த போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் மோகன்ஜி அவர் என்ன சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார்னா, என்னோட கதை முழுக்க முழுக்க என்னோடய அரசியல் சார்ந்தது தான், அதனால் என்னோடய படத்தில் வேலை பார்த்தவங்கள நீங்கள் அப்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இருந்துட்டு சிம்மையை திட்டுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மியூசிக் போடும், லைக் மியூசிக்காக உங்களை கூப்பிடும் போதோ இல்லை அந்த பாட்டு பாடும் போதோ தெரியாதா, இல்லை சம்பளம் வாங்கும் தெரியாதுன்னு இட்ஸ் ரைட், லைக் கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அது எதுவுமே அந்த கண்டனத்தை நம்ம எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா எப்படி தெரியாமல் ஒருத்தவங்க பாட முடியும்? கண்டிப்பாக விசாரிச்சுருப்பாங்க. இது பேக் ஃபயர் ஆகும் போது இந்த மாதிரி ஃப்ளிப் அடிக்கிறது தப்பு தான். அவங்க சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கணும், இந்த மாதிரி எனக்கு இருந்துட்டு அந்த ஐடியாலஜிலாம் தெரியாது, எனக்கு வேலை வந்துச்சு, அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லியிருக்கலாம், இல்லை கடந்து கூட போயிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன இப்போ வருதுன்னா, கிரிட்டிசிசம் தாண்டி அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அதனால தான் வைரமுத்து ஒன்று அந்த மாதிரி பண்ணார், உங்களுக்கு நல்லா வேணும், இன்னுமே நீங்கள் இருந்துட்டு திருந்தலை, உன்னெல்லாம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க, கடைசியில் இருந்துட்டு வாய்ப்பு கொடுத்த நீ எங்களே இந்த மாதிரி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி அசிங்கமாக போடுறாங்க. டைரக்டரே எவ்வளோ மேம்பட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாரு, அது ஒரு குலத்தனம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு திட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நீங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு விஷயத்தை பதிவிடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீசெண்டாக பண்ணுறீங்களோ அதே தான் மற்றவங்களும் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளோட குழந்தைகள் அவங்களோட குழந்தைங்கள்னு சொல்லிட்டு அதை கையில் எடுக்கும் போது அப்யூஸ் தாண்டி அப்புறம் அது வயலன்ஸாக தான் மாறும். என்றைக்குமே வயலன்ஸ் அதுக்கு தீர்வே கிடையவே கிடையாது.